இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்சவன் அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 5ல இருக்கும். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்கறதுங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை துரத்திட்டு வந்துட்டு இருந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாதிகள் கிட்ட இருந்தும் போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சு போயிட்டு இருந்த பேட்மேனுக்கு வேற எந்த வழியும் இல்லாத மாதிரி பேட்மேன் போயிட்டு இருந்த ரோடு ஒரு முடிவுக்கு வந்து பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக்கை சுத்தியும் போலீஸ் சுத்தி வளைச்சிடுறாங்க. பேட்மேன் கிட்டத்தட்ட கையும் காலுமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட நம்ம வசமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட கேட்க, அதுக்கு பேட்மேன் ஆல்ஃபிரட் உனக்கு கீழே ஒரு லிவர் இருக்கும், அந்த லிவரை பிடிச்சி இழு, நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பேட்மேன் சொல்ல, பேட்மேன் சொல்றதை கேட்டு இந்த பக்கம் ஆல்ஃபிரட் அவருக்கு கீழே இருக்கிற லிவரை பிடிச்சி பேட்மேன் சொன்ன மாதிரி அதை பிடிச்சி இழுத்துறாரு. ஆல்ஃபிரட் அவருக்கு கீழே இருக்கிற லிவரை பிடிச்சி இழுத்ததும் அவர் அப்படியே தானே அந்த ட்ரக்கை விட்டு மேல பறந்து போயிடுறாரு. அப்ப அந்த ரோட்டோட முடிவுல நின்றுட்டு இருந்த பேட்மேனோட மான்ஸ்டர் ட்ரக் அந்த ரோட்டோட முடிவுக்கு அந்த பக்கம் இருந்த கடல்ல குதிச்சு அப்படியே பேட்மேன் அவரோட மான்ஸ்டர் ட்ரக்கை கடலுக்கு அடியில ஓட்டிட்டு போய் அந்த கடலுக்குள்ள இருந்த ஒரு டனல் வழியா பேட்மேன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த மான்ஸ்டர் ட்ரக்ல இருந்து வெளியே பறந்த ஆல்ஃபிரட் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த கடல்ல விழுந்து அவரும் அந்த கடல் வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா ப்ரூஸ் வேன் ரோபோட் பத்தின ஆராய்ச்சி பண்ற ஒரு சயின்டிஸ்ட கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இந்த தீவிரவாத கும்பல சேர்ந்த ஒருத்தன் போட்டிருந்த அந்த மாஸ்க் எடுத்து இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அந்த சயின்டிஸ்டும் அந்த மாஸ்கை வாங்கி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி பாக்குறாரு. அந்த மாஸ்கை வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த மாஸ்கை ரிசர்ச் பண்ணி பாக்குறப்போ அவருக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அந்த சயின்டிஸ்ட் ப்ரூஸ் பெயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸ் இந்த மாஸ்க் கிட்டத்தட்ட 3 விதமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுல ஒண்ணு இந்த மாஸ்கை போட்டிருக்கவங்களுக்கு அவங்களோட முகமோ அடையாளங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஐடி ப்ரூஃபோ அப்படின்னு இவங்க சம்பந்தப்பட்ட எதுவுமே லீக் ஆகாத மாதிரி இந்த மாஸ்க் போட்டிருக்கவங்கள இந்த மாஸ்க் பாதுகாத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த மாஸ்க் போட்டிருக்கவங்களுக்கு பிளாக் காயின் சொல்லப்படுற கிரிப்டோ கரன்சி இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா அது எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா கிரிப்டோ கரன்சி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன டேட்டாவை மட்டும் தான் என்னால எடுக்க முடிஞ்சது. கடைசியா அந்த மாஸ்க் போட்டிருக்க எல்லாருக்கும் அந்த மாஸ்க் வழியா ஆர்டர்ஸ் கொடுக்கப்படுது. அதை கேட்டு அந்த மாஸ்க் போட்டிருக்க எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்யறாங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் என்னால இந்த மாஸ்க்ல இருந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் ப்ரூஸ் கிட்ட சொல்லதுக்கு ப்ரூஸ் இந்த மாஸ்க் வழியா ஆர்டர்ஸ் கொடுக்கப்படுது. அப்போ இந்த மாஸ்க் வேலை செய்யற நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அந்த மாஸ்க் போட்டிருக்க கும்பல எல்லாரையும் மொத்தமா பிடிச்சிடலாமா அப்படின்னு ப்ரூஸ் அவர்கிட்ட கேட்க, பதிலுக்கு சயின்டிஸ்ட் அவர்கிட்ட ப்ரூஸ் நான் சொல்றது இன்னும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி அப்படி அவங்களை ஈஸியா பிடிச்சிடலாமே அப்படின்னா தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே இதை பத்தி சொல்லியிருப்பேன். அவங்களோட நெட்வொர்க் சேட்டலைட் மூலமா கனெக்ட் ஆகுது. அப்படி அவங்களை ட்ரேஸ் பண்ணி நம்ம அவங்களை பிடிச்சாலுமே அந்த தீவிரவாத கும்பல்ல கடைசியா இருக்க ஒரு சில பேர் தான் சிக்குவாங்களே தவிர அந்த கூட்டத்தோட தலைவனை நம்மளால பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த நெட்வொர்க் காத்தம் சிட்டில மட்டும் இல்ல, இந்த நெட்வொர்க் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு. உலகத்தோட எல்லா மூல முடுக்குலையும் இந்த மாஸ்க் போட்ட தீவிரவாதிகள் பரவி கிடக்குறாங்க. இப்ப புரியுதா ப்ரூஸ் இவங்களை பிடிக்கிறது ஏன் இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் அந்த சயின்டிஸ்ட் ப்ரூஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய போட் ஒன்று காட்டுறாங்க. அந்த போட்ல ஒருத்தர் நின்னுட்டு வாங்க வாங்க இந்த இடத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு ஒருத்தரை வெல்கம் பண்றாரு. இவர் வெல்கம் பண்ணது வேற யாரும் இல்ல, காத்தம் சிட்டியோட கமிஷனர். நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த போட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வந்து அவங்களை பார்த்து எங்களோட பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த கமிஷனரை கூட்டிட்டு அவங்களோட பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறானுங்க. அங்க அந்த மாஸ்க் போட்டிருந்த தீவிரவாத கும்பலோட தலைவர் இருந்துட்டு அங்க இன்னொருத்த கூட சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து கமிஷனரை பார்த்து அவன் வெல்கம் கமிஷனர், உங்களை அந்த இடத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு அவன் இந்த பக்கம் கமிஷனர் கிட்ட பேசிட்டு அங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அவனை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தவன் அவனை குத்த வர, அப்போ கமிஷனர் அவனை பார்த்து நீங்க எதுக்காக எப்போதும் மாஸ்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவனை அடிக்க வந்தவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கமிஷனரை பார்த்து எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, என்னோட பாதுகாப்புக்காக தான் நான் அந்த மாஸ்க போட்டிருக்கேன் அப்படின்னு இந்த பக்கம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவனை அடிக்க வந்தவனை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கமிஷனர் அவன் கிட்ட நீங்க எப்பயாவது உங்களை பார்த்திருக்கீங்களா, அந்த மாஸ்க்கு பின்னாடி நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கமிஷனர் அவன் கிட்ட கேட்க, அதுக்காக அவனை அடிக்க வந்தவன் கையை பிடிச்சி உடைச்சிட்டு கமிஷனரை பார்த்து இந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற என்னோட முகம் எப்படி இருக்கணும் இங்க இருக்க யாருக்குமே தெரியாது, அதை இங்க இருக்க அவங்க யாருமே தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க, இங்க இருக்க எல்லாருக்கும் அமைதி தான் தேவை, அந்த அமைதியை கொண்டு வரதான் நான் இருக்கேன், உங்களோட நகரத்துல கூட நான் அமைதியை கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறேன், ஆனா அதை கெடுக்கிறதுக்கு தான் மேயர் ஜிம் கார்டன் இருக்கான் அப்படின்னு இவன் இந்த பக்கம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு அவன் பிடிச்சிருந்த அவனோட கையை முழுவதுமா உடைச்சிடுறான். அவன் கையை உடஞ்ச வழியில அவன் கத்த ஆரம்பிக்க, இந்த பக்கம் அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத குரூப்போட தலைமை நாங்க காத்தம் சிட்டில அமைதி நிலநாட்ட தான் விரும்புறோம், ஆனா இந்த மேயர் ஜிம் கார்டன் தான் அதை கெடுக்கிறதுக்குன்னு இருக்கான் அப்படின்னு அவன் கமிஷனர் கிட்ட சொல்றான். இதோட இந்த அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 5 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.